ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமை அரிசி வச்சு கிச்சடி எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு சாமை அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் துருவிய இஞ்சி, கேரட்டு பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் க்ரீன் சில்லி, வேக வச்ச பட்டாணி, பீன்ஸு கொஞ்சம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், கொத்தமல்லி கட் பண்ணது, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, எண்ணெய், நெய். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சாமை அரிசியை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். லைட்டாக வறுத்தா போதும். எப்பவுமே சிறுதானியத்தை லேசாக வறுத்துட்டு ஊற வச்சு அப்புறம் ரெடி பண்ணுவோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணி 2-3 டைம்ஸ் நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இதில் 1 கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இது காய்கறியெல்லாம் வதக்குற வரை ஊறட்டும். அதில் இந்த குக்கரில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிடுவோம். அதில் கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு சின்ன சுருள்பட்டை, ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். துருவி இஞ்சி, க்ரீன் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி, ஒரு கேரட்டு, இது ஒன்று ஆட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை, பீன்ஸு, ஒரு தக்காளி, கொத்தமல்லி, பட்டாணியும் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச பட்டாணி. ஸ்பைசஸும் ஆட் பண்ணிடுவோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதை ஆட் பண்ணுவோம். லைட்டாக வதக்கினா போதும். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் ஊறிட்டுருக்கு. சாமை அரிசியும் தண்ணி 3.5 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த வதக்கின கலவை ஆட் பண்ணிடுவோம். ஒரு விசில். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வரையும் 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சு வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது கிச்சடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக சுட சுட சூப்பராக சரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.